எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. நிறையா பதிவுகள் போட்டிருக்கேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய பதிவு பிடிச்சிருந்தா தயவு பண்ணி என்னுடைய பதிவுகளுக்கு எல்லாருக்கும் ஒரு லைக் ஒன்று போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. மகாபெரிவாளை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். அதாவது ஒரு வாட்டி அவர் மடத்தில் உட்காந்துட்டு இருக்கும்பொழுது நிறைய பேர் அவர் பார்க்க வருவா இல்லையா, வரிசையாக ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக எல்லோரும் நின்றுக்குன்றக்கா. ஒருத்தர் ரொம்ப முடியாதக்கு, அதாவது அழுதுகிண்டே நம்ம என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒருத்தர் பார்த்தாலே தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்படியே மனசு வெறுத்து நொந்து போய் ஒருத்தர் நின்றுக்கிண்டே இருக்கார். அவர் அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி யாராவது ரொம்ப முடியாமல் இருந்தார்னா மகாபெரிவா கையை காமிச்சு அவளை முதல்ல வர சொல்லு அப்படின்னு சொல்லுவாள். எல்லாரும் அப்படி தான் எண்ணிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவர் ரொம்ப முடியாதக்கு இருக்கார், மகாபெரிவா அநேகமாக இவளை கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவா அப்படின்னு எண்ணிக்கிட்டே இருக்கா. பட் அவர் இவரை கூப்பிடவே இல்லை. இவருடைய நேரம் வரும்பொழுது வரிசையாக இவர் எப்போ வராரோ அதே மாதிரி வர வரைக்கும் அவர் ஒன்றுமே சொல்லலை, நார்மலாக தான் இருந்தார். ஒருத்தருக்காக ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இவருடைய டேர்ன் வந்தது. இவர் வந்த உடனே அப்படியே பயங்கரமாக அழுதுட்டார். அதாவது கதறி அழாத்த குறை அப்படி அழுதார். என்னால் முடியலை, எனக்கு 2 கிட்னியுமே போயிடுது அப்படின்னு சொல்லின்னு இருக்கா. மருந்தெல்லாம் கழிச்சுக்கிட்டு இருக்கேன், 6 மாதம் கிட்ட ஆயிடுத்து பெரியவா. ஆனால் எனக்கு ஒன்றுமே சரியாகவே போலை. எனக்கு இன்னும் குழந்தைகளெல்லாம் இருக்குது, எனக்கு அவளெல்லாம் இன்னும் வழி நடத்தணும், எனக்கு இன்னும் கொண்டு நடத்தணும் எல்லாரையும். எனக்கு அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்காவது நான் இருக்கணும், காசெல்லாம் செலவாக போயிட்டே இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியவா அப்படின்னு சொல்லி அவர் அழறார். எப்போவுமே அவர் யாரையுமே கொஞ்சம் அதாவது ஹர்ட்டிங்காக மீன்ஸ் கஷ்டப்படுற மாதிரி பேசவே மாட்டார், மனசு வருத்தப்படுற மாதிரி வச்சுக்கோங்களேன். யாரையுமே அவர் பேசவே மாட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, கலிகாலம் இல்லையா, காலம் கெட்டு போயிடுது, தர்மங்கள் எல்லாம் அன்னதானம் எல்லாம் அந்த காலத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்தா நம்ம அம்மா அப்பா எல்லாரும். இப்போ நம்ம என்னத்தை கொடுக்குறோம், ஒன்றும் கொடுக்கறதில்லை அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டார். அவர் பேசினது இவர் இன்னும் அழ தொடங்கிவிட்டார். என்னை மன்னிச்சிருங்க பெரியவா, எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறேன்னு புரியறது. எங்கள் அப்பா தாத்தா காலத்தில் எல்லாம் தண்ணீர் பந்தலெல்லாம் கட்டி வச்சுருந்தா, அதுக்குன்னு தனியாக இடமே வச்சுருந்தாவா. அதே மாதிரி மாதத்துக்கு ஒருக்கா ஒரு கோவில்லையுமே இல்லை ஆற்றுலையுமே வச்சு அன்னதானம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா. இப்போ அவெல்லாம் போனதுக்கப்புறமா நான் ஒன்றுமே பண்ணுறதில்ல பெரியவா, எனக்கு அதெல்லாம் நன்னா தெரியறது, என்னை மன்னிச்சிருங்கோ. அதே மாதிரி தண்ணீர் பந்தல் இடத்த எல்லாத்தையும் இது சும்மா தானே இருக்குன்ட்டு எல்லா இடத்தையும் என்னோட சொந்த உபயோகத்துக்கு நான் எடுத்துன்னுட்டேன். நான் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு பெரியவா, இனிமேல் எல்லாத்தையும் அவள் என்ன பண்ணினாலும் அதே மாதிரி நான் பண்ணுறேன் பெரியவா, என்னை மன்னிச்சிருங்கோ, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஆசைப்பட்டுட்டேன் தெரியாமல் பணத்துக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழற. சரி போயிட்டு வா, போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், அதை கேளு. நீ சொன்னதை புரிஞ்சுட்டாலே போகிறோம். தன்னுடைய இதை நம்ம தப்பு பண்ணிட்டோங்கிறத நீ மனசார புரிஞ்சுட்ட இல்லையா, அதுவே போகிறோம். அதாவது வசம்பு பேர் சொல்லாததுன்னு சொல்லுவா பார்த்தேடா, அதாவது பிள்ளை வளர்ப்பான்பா. அந்த வசம்பை நல்லா நெய்யில் இது பண்ணி அந்த விளக்கில் காமிச்சு அதை தொப்புல சுற்றி தடவிக்க ஒரு 10-15 நாளைக்கு எல்லாம் தானாக சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறார். அதே மாதிரி அவரும் பண்ணிவிட்டு ஒரு 15-20 நாள் கழிஞ்சிட்டோ இவரை பார்க்க வரார். மூஞ்சில் ஒரு தெளிர்ச்சி, அந்த ஒரு இதுவே இல்லை. பெரியவா, நான் இப்போ திருப்பி மருத்துவரை போய் பார்த்தேன், அந்த டாக்டரை. அவர் சொன்னார், உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் மாறினாப்புல இருக்குது, எப்படின்னே தெரியல, நீங்கள் நார்மலாக இருக்கே, இப்போ உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் இதே மாதிரி இந்த தப்பை எல்லாம் பண்ணாதக்கு எங்கள் பெரியவா எங்கள் தாத்தா காலத்தில் என்ன நல்லது பண்ணினாலும் அது அத்தனையும் நான் பண்ணுவேன் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாராம். ஸோ தப்பு பண்ணாதக்கு இருக்க மாட்டா யாருமே. பட் முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ண நம்ம எல்லாரும் பாருங்க, நம்ம குடும்பமே நல்லா இருக்கும். ஹரஹர சங்கர.